எடப்பாடி பழனிசாமிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் இடையே பிரச்சனை இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த பொழுது தமிழகத்திலே வரலாறு காணாத தோல்வியை நாங்கள் பார்த்தோம். வரலாறு காணாத தோல்வி. குறைந்தபட்சம் 3.5 லட்சம் 4 லட்சம் தான் அந்த தோல்வியினுடைய மார்ஜினா இருந்துச்சு. இன்னைக்கு 2024 தேர்தலில் இன்னைக்கு கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்ற அதிமுகவுக்கு தெரிந்த பிறகு இன்னைக்கு அதனுடைய தலைவர் கோயம்புத்தூரை சார்ந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா 35 ஜெயிச்சிருப்போம். அவங்க தனியா இருந்தே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எப்படி ஒன்னா இருந்து 35 ஜெயிப்போம்னு அவர் சொல்றாரு. அதனால் ஏற்கனவே சொன்னது போல மக்கள் 3 அணியை பார்த்துவிட்டு மக்கள் வாக்களிச்சாங்க. அதிலும் தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க பிஜேபியோட இப்ப இல்ல, இதுவரை வராத ஓட்டுகள் எங்களுக்கு வரும், இத்தனை காலமாக நிர்பந்திக்கப்பட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்த சில சட்டங்களுக்கெல்லாம் நாங்க ஆதரவு கொடுத்தோம், இப்ப எங்களுக்கு நிர்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்களே. அதனால வேலுமணி அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும் பொழுது வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஏதோ உட்கட்சி பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், வேறு அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், இந்த கூட்டணி பிரிந்த பிறகு வேறு காரணம் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும், இந்த வாக்கு வங்கி இத்தனால இல்ல, நாங்க தவறு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.